இந்த வீடியோவில் டாப் 6 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ட்ராக்கர் 400 அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மாடல். ட்ரையம்ப் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 400 சிசியில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸையும் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு 350 சிசி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ட்ரையம்போட எல்லா மாடல்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் உங்களுக்கு நியூ மாடலாக தான் இந்த ட்ராக்கர் 400 அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ளாட் ட்ராக் ரேசிங் இன்ஸ்பயர்டு ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2,46,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் இந்த மாடல் வந்து இருக்கு. இந்த மாடலோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டிஆர் சீரிஸ் 350 சிசி இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் அதாவது நீங்கள் இந்த ட்ராக்கர் 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரக்ஸ்டன் 400ல என்ன மாதிரியான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவர் தான் இந்த த்ரக்ஸ்டன் 400மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அட் ட்ராக்கர் 400ம் உங்களுக்கு 40 ஹார்ஸ் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு டிசைன் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். நிறைய நியூ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த ஒரு நம்பர் பிளேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க 400 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸ்க்கும் நேம் அண்ட் டிசைன் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 400 வரும்போது நம்ம 400 சிசி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நினைக்க கூடாது. 400 அப்படிங்கிறது நேம் மட்டும்தான். 350 சிசி தான் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 43 mm கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 140 mm வந்து டிராவல் ஆகக்கூடியது. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு, டார்க் அசிஸ்ட் கிளட்ச் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நல்ல ஒரு பெஸ்டான டிசைன், சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டான டிசைனில் சூப்பரான கான்ஃபிகரேஷனில் ட்ரையம்ப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கர் 400 அப்படிங்கிற நியூ மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் இப்போ திரும்பவும் ரீலான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பல்சர் 180 மாடல். ரொம்ப வருஷமாங்க நீங்கள் பஜாஜில் எந்த மாடல் எடுத்தாலும் சரி, எனக்கு இந்த 220F எல்லாம் விட எனக்கு இந்த பல்சர் 180 மாடல் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே ரொம்பவே பிடிக்கும். இப்போ திரும்பவும் இதை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் இருக்கும். ஸோ 2 சீட் இருக்கக்கூடிய பல்சர் 180 இருக்கும். அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்து சிங்கிள் சீட் இருக்கக்கூடிய பல்சர் 180 தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இருக்கு. அதாவது 1,28,000 எக்ஸோரூம் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட ஹெட்லைட்டோட டிசைன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அது நல்லா இருக்கா என்னன்றதை சொல்லுங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 180 சிசி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் ரியலில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் சீட் அவைலபிளாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல பெஸ்டான ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் பண்ணதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு சிட்டி ரைடுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 inch அலாய் வீல், சூப்பரான வைடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடியில் உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் பைப் வந்து ஹிட் பண்ணாமல் இருக்கணும், டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பேஷ் பிளேட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த மாடல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மாடலாக இருக்கு. டிசைனாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பல்சர் 180 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா யமஹா லான்ச் பண்ண எக்ஸ்எஸ்ஆர் மாடல் தான். எக்ஸ்எஸ்ஆர் மாடலை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்லுவேங்க. டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 155 சிசியில் டெஃபினட்டாக இந்த மாடல் தான் இருக்கு. எக்ஸ்எஸ்ஆர் மாடல் தான் இருக்கு. ஆத்தன்டிக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் ஓல்டு ஸ்கூல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடல். இதை வந்து ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். 155 சிசியில் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய நியூ கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், சில்வர், இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸோட. அது மட்டும் இல்லாமல் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பரான ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், டிசைன் அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ், அதாவது இந்த கிரீன் கலர் எக்ஸ்எஸ்ஆரில் அலாய் வீல்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம யமஹா எக்ஸ்எஸ்ஆரை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து போகும். ஏன்னா உங்களுக்கு 14.7 நியூட்டன் டார்க்கும் 19.3 ஹார்ஸ் பவரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெயிட்டும் ரொம்ப கம்மிங்க, 134 கிலோகிராம் தான் இருக்கு. டெஃபினட்டாக இந்த மாடலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண
X440T அப்படிங்கிற ஒரு நியூ மாடல். இந்த T மாடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மெயின் சேஞ்ச் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். மெயின் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த சப் ஃப்ரேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியர் செக்ஷனில் இருக்கக்கூடிய சப் ஃப்ரேம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டெயில் லைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மைனரான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இது இருக்குது. நீங்கள் நார்மல் X440க்கும் இந்த T மாடலுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனராக தான் நீங்கள் வந்து இருக்கும். பட் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த XSR 440T பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 192 கிலோகிராம் வெயிட் இருக்கு. 13.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அண்ட் இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 440cc தான் கொடுத்துருக்காங்க. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் 805 mm பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடலோட சீட் ஹைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்வேன். இந்த மாடல் சிட்டிக்கு நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். லாங் ரைடுக்கும் சிங்கிளாக போனீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் கேசிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸாஸ்ட் பைப் எல்லாமே பிளாக் அவுட்டான கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ். பட் டிசைன் தான் சர்க்குலர். பட் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் அதோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஹேண்டில் பார்ஸ் அப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. சீட்டோட அந்த ஒரு பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாடலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட RTX 300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் மாடல். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. RTX 300 அப்படிங்கிறது அட்வென்ச்சர் டூரர் மாடல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்லைட்லி ஆஃப் ரோட் அப்படின்னா ஓகே. பட் டஃப்பான ஆஃப் ரோடு உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு கேப்பபிளும் கிடையாது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் 2 lakh rupeesல இதோட பேஸ் வேரியண்ட்டை உங்களால் வந்து பை பண்ண முடியும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 299cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இருக்கு. 835 mm சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ரேக் எல்லாமே இருக்கு. லாங் ரைட் நீங்க போறீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் போறீங்கன்னா இந்த மாடல் டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்பன், ரெயின், டூர், ரேலி அப்படிங்கிற 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மொபைல் போனுக்கு உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டாண்ட் அலாரம் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளா இருக்கு. நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி லோடடா இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக 6ஆவதா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக லான்ச் பண்ண பஜாஜோட பல்சர் NS 350ங்க. ஏன்னா 400 தான் இப்போ இந்த மாடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 400 அதாவது NS 400 அப்படிங்கிறது தான் நேமு. ஆனால் உங்களுக்கு இந்த மாடலோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 350ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரையம்ப், பஜாஜ் இவங்கெல்லாம் ஒரே மாதிரியான அந்த ஒரே இதில் தான் இருக்காங்க. அதாவது டைப்ல இருக்காங்க. அதனால உங்களுக்கு பெருசா நீங்க யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த பல்சர் 400Z மாடல்லையுமே உங்களுக்கு 350cc தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. NS 400Z மட்டும் கிடையாதுங்க. இதுல வந்து உங்களுக்கு டாமினார் 400மே வந்து இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தினா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். NS 400Z பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350cc உங்களுக்கு வந்து இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் நேம் எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ணல. கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 349cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் உங்களுக்கு 1,93,000 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வெறும் ஒரு 400 rupees தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு 400cc கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. நல்ல நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டிசைன், அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு இந்த NS 400Z பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் இந்த 6 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ very good day.